அல்ஹம்துலில்லாஹ். நாட்கள் போக போக என்னமோ ரமதான் முடியும் போது என்ற சந்தோஷம் உள்ளுக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரமதான் விட்டு போதே என்ற கவலை நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. 3-10ன்னு சொல்லி ஆரம்பித்து எப்படி போச்சுன்னு தெரியல. கண்ண மூடி தொடக்கத்துக்குள்ளே ஒரு 10 முடிஞ்சிச்சு. 2வது 10னுடைய ஒரு பாகம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. எஞ்சி இருக்கின்ற 19 நாட்கள் நாம் எப்படி செல்வோம், ரமதான் எப்படி செல்வோம் என்று தெரியாது. அல்லாஹ் 19 நோன்பையும் ரமதானையும் பிரயோஜனமான ரமதானாக நமக்கு ஆக்க வேண்டும். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் பேசியே ஆக வேண்டும் என்றால் சூரத்துல் இப்ராஹிமை பற்றி பேச வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களை சம்பந்தமான சில வசனங்களும் சூரத்துல் இப்ராஹிமில் என்று ஓத கேட்டிருக்கின்றோம். இப்ராஹிம் நபி என்று கேட்டாலே பொதுவாக தோணுவது இஸ்மாயிலை கொண்டு போய் அறுத்தாங்க, குர்பானி இன்னைக்கு வரையும் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்னாடி என்ன தாத்பரியம் இருக்குது? எப்படி இப்ராஹிம் அப்படி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாலே குர்பானி ஏன் ஞாபகம் வருது அப்படின்ற வரலாறை கொஞ்சம் முரட்டி பார்த்தோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான், ஹாஜிரா அம்மாவை கூட்டு போய் இந்த இடத்துல விட்டுட்டு திரும்பி பார்க்காத வந்துருன்னு சொல்லி. ஹாஜிரா அம்மாவையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக இருக்கும்போது ஒரு 2 பை, ஒரு பையில் பேரித்த பழமும் இன்னொரு பையில் தண்ணியை கொஞ்சம் நிரம்பி ஒரு தோள்பட்டையில் எடுத்துட்டு போய் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மக்கா மிஸ்ர்லேருந்து கூப்பிட்டு போய் அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மக்காவில் ஒரு இடத்துல விட்டு திரும்பி வராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மனைவியை பிள்ளையை எதுக்கு கூப்பிட்டு போகிற, எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு தெரியாமல் ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் விட்டுட்டு திரும்பியே பார்க்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இந்த அம்மாவும் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. கணவர் திரும்பி பார்ப்பாங்களா, எதுக்கு போகிறாங்க, இல்லை எதையாவது விட்டுட்டு வந்துட்டாங்களா, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ராஹிம் நபி திரும்பியே பார்க்கல, அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. பிள்ளையும் தாயும் இப்படி இருக்கிறாங்க. அந்த அம்மா விளங்கிட்டாங்க, அல்லாஹ் அமரக்காதா, என்ன அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் விட்டு போகணும்னு சொல்லி கட்டளை இட்டானா? பதிலே சொல்ல, திரும்பி பார்த்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. இந்த அம்மா விளங்கிட்டாங்க, ஹாஜிரா அம்மா ரொம்ப அறிவான தனத்திலும் ஒரு நிர்வாக தன்மையிலும் ஹாஜிரா அம்மா ரொம்ப பேர் போனவங்க. இப்ராஹிம் நபி போனதை பார்த்து விளங்கிட்டாங்க. இந்த அம்மா இப்போ திரும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவரும் திரும்பி பார்க்கல, இந்த அம்மாவும் திரும்பி பார்க்கல. வாழ்க்கையில் கணவன் மனைவியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ரோல் மாடல் சொன்னால் அது இப்ராஹிம் நபியும் ஹாஜிரா அம்மாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்று வரையிலும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னே தெரியல. பிள்ளை கை கொடுத்த வேற, உணவுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு பெண்மணி போய் எங்கேயும் எதுவும் செய்யவும் முடியாது. பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி வந்து திடீர்னு விட்டு போயிட்ட உடனே இந்த காலத்தில் அது போல விட்டு போனால் நம்ம நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க. விட்டு போதில் போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு சண்டையோட தான் வரணும். என்னத்தை கூப்பிட்டு போவேன், நீ என்னத்தை வாங்கி கொடுத்த எனக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. வீட்டுக்கு வந்து அடுத்த வாட்டி இந்த பிள்ளைய வெளியே கூட்டு போகக்கூடாதுனாலும் நம்மள ஆகிடுவாங்க. அது மாதிரியான சுச்சுவேஷனாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போய் ஒன்றுமே சொல்லாமல் திரும்பி போகிறாங்க. இந்த அம்மா விளங்கிட்டு இந்த அம்மாவும் திரும்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ராஹிம் நபி திரும்பி போனாங்க. காபத்துல்லாவுக்கு கிட்ட போயிட்டு, காபத்துல்லாப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லா இடமும் ஒரு மலைகளாக இருக்கும். காபத்துல்லா பக்கத்தில் இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் காபத்துல்லா தெரியும். இவர் நடந்து போனார். எதுவரை நடந்து போனார்னா, திரும்பி பார்த்தா ஹாஜிரா அம்மாவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு தூரமாக நடந்து போயிட்டு காபத்துல்லாவை பார்த்து துவா கேட்குறாரு. இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் அல்லாட்ட துவா கேட்பாரு, அல்லா கொடுத்துருவோம். அது என்னவோ தெரியல. வத்தகதல்லாஹு இப்ராஹிம் கலீலான்னு அல்லா சொல்லிட்டான். அல்லாவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறான்னா அது இப்ராஹிம் நபின்னு சொல்லிட்டான். ஃப்ரெண்டு கேட்டால் அல்லா தராமல் இருப்பானா? அந்த நம்பிக்கை இவருக்கும் இருக்குது, அல்லாவுக்கும் இருக்குது. என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். காபத்துல்லா கிட்ட காபத்துல்லாவை பார்த்து துவா செய்கிறாரு, ரப்பே எனக்கும் அல்லா எனக்கு கட்டளை இட்டான், நான் கொண்டு வந்து விட்டுட்டேன். அந்த ஊரில் ஆள் நடமாட்டமும் கிடையாது, ஏதாவது போய் பரிசு சாப்பிடலான்னா ஒன்றுமே கிடையாது, பாலைவனம்னு. இந்த இடத்த நீ ஃபேமஸ் ஆகின்னு அப்போ தான் துவா செய்கிறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன, இந்த இடத்த எந்த இடத்துல நான் ஹாஜிரா என் மனைவியும் பிள்ளையை விட்டுட்டு வந்தாலும் அந்த இடத்த ஃபேமஸ் ஆக்கிவிடு, ஆள் நடமாட்டம் உள்ள இடமாக ஆக்கிவிடு, பெரும் போக்குவரத்து உடைய இடமாக ஆக்கிவிடு, பெரிய பொருளாதார சந்தையாக ஆக்கிவிடுன்னு துவா செய்கிறாரு. அந்த துவா தான் இன்னைக்கு காபத்துல்லாவை போய் பார்த்தா தெரியும். சுற்றி பல 1000 கிலோமீட்டருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாமல் பார்க்கவே முடியாது. காபத்துல்லாவை போல ஒரு ரஷ்ஷான இடத்த இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆல் சீசன் 12 மாசத்துல எப்போ போனாலும் சரி காபத்துல்லா வெறிச்சோடி போய் இருந்தது நவுதுபில்லா அப்படியெல்லாம் பார்க்கவே முடியாது.
இது யாருடைய துவானா, அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவை அல்லாஹ் ஏற்றுட்டான். ஃபஸ்ட்டு தான் மனைவிக்காக வேண்டி துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது துவா செஞ்சாங்க, என்னையும் என் சந்ததியும் அல்லாஹ்வை வழிபடுபவனாக, அல்லாஹ்வை முகீமுன ஸலா தொழுகை நிறைவேற்றுபவனாக ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். மூணாவது தம் பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. இப்படியே ஒவ்வொரு துவாவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டே வந்தாங்க. அது ஒரு பெரிய வசனம், சொன்னோம்னா நாள் போயிடும். நிறைய துவா செஞ்சாங்க. நமக்கு தேவையான பகுதியை மட்டும் எடுத்துக்கணும். இங்கே என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தேவை வந்தாலும் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டான். மிகப்பெரிய கொடுத்ததனுடைய தாற்பயம் என்னன்னா, அல்லாஹ் சொன்னா என்பதனால பிள்ளையை கொண்டு போய் குர்பானி கொடுக்க முன் வந்தாங்க. எனவே தான் அந்த குர்பானி கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா தெரியல. அல்லாஹ் சொன்னா போய் செஞ்சுட்டாங்க. இவங்க இப்போ துவா செஞ்சாங்கல்ல, என்னையும் என் குடும்பத்தாரையும் ஒரு முன்மாதிரி குடும்பமாக, எனக்கு பின்னாலும் பேசப்படுகின்ற ஒரு சந்ததியாக என்னை ஆக்கிவிடும் துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்று வரையிலும் ஹஜ்ஜு பெருநாள் வந்தால் ஞாபகம் வருவது இப்ராஹிம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞாபகம் இல்லாமல் ஒரு ஹஜ்ஜு பெருநாள் கடந்து போவாது. இன்னும் அதையும் தாண்டி 5 வேளை தொழுகையாளியாக இருந்தால் 5 வேளை தொழுகையும் இப்ராஹிம் இல்லாமல் கடந்து போவாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், அல்லாஹும்ம பாரிக் அந்த இதுலையும் இப்ராஹிம். இந்த ரெண்டுத்துலையுமே இப்ராஹிம் நபியோட பேர் சொன்ன தொழுவக்கூடாது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் கபூலாக்கிட்டா. எந்த அளவுக்கு கபூலாக்குறான்னா, இப்ராஹிமுடைய பெயர் இல்லாமல் ஒரு நாளை கூட கடக்க முடியாது. ஒரு படி தாண்டி போய் சொல்லணும்னா, நம்மளாம் பெருமையாக சொல்கிறோம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் வந்திருக்கிறோம், எங்கள் உம்மத்தை போல சிறந்த உம்மத் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லா நபிமார்களும் துவா செஞ்சாங்க, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தில் ஒரு நபராக, ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருக்க கூடாத நபிமார்கள் எல்லாம் துவா செஞ்சாங்க. அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கும் மிகப்பெரிய காரணம் யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் காரணம். ஒவ்வொரு துவாவாக கேட்டுட்டு வந்தார். தான் மனைவிக்கு முதல்ல அவருக்கு கேட்டார், பிறகு மனைவிக்கு கேட்டார், பிறகு பெற்றோருக்கு கேட்டார், பிறகு அந்த ஊருக்காக வேண்டி துவா செஞ்சார். என்ன துவா? அல்லாஹும்ம ரப்பிஜல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த பூமியை, இந்த காபத்துல்லாவை பாதுகாப்பான ஒரு காபத்துல்லாவாக ஆக்கிடு. எனவே தான் எனக்கு போய் காபத்துல்லாவிலேருந்து ஒரு பறவையை ஒரு கள்ளத்துக்கு அடிப்பது கூட கூடாது. எந்த இதுலையும் சாகடிக்கிறது. ஒரு சின்ன எறும்பு வந்தால் அதை நசுக்கிட்டா அதுக்குன்னு ஜீவனம்சம் தரணும். ஜீவனம்சம் அந்த கஃபாரான்னு சொல்லுவாங்கல்ல, பரிகாரம் தரணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக ஆக்கிட்டான். ஏன் இந்த அளவுக்கு ஆக்குனா அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்போம். அல்லாஹ் எங்கே கேட்டாங்க? ஒரு வரலாறுல சொல்லுவாங்க, நேற்று சொன்னல, உலகத்திலே ஆக பெரிய அழகு யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா அம்மா தான். நேற்று கேள்விப்பட்டோம். அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் தான் ஹாஜிரா அம்மாவை கட்டி வச்சாங்க. ஹாஜிரா அம்மா யாருன்னு சொன்னால், அறிவாலும் நிர்வாக திறமையிலும் மிகப்பெரும் ரோல் மாடலான ஒரு பெண்மணி. எல்லாத்தையுமே இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் சிறப்பாக கொடுத்தான். இந்த ஹாஜிரா அம்மா சாரா அம்மாவுக்கு எப்படி கிடைச்சாங்க? மிஸ்ர் நாட்டில் இப்ராஹிம் நபியும் சாரா அம்மாவும் போனால், சாரா அம்மாவும் ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பானா. நம்ம வானியில் சொன்னோம்னா, ஒரு புள்ள பூனை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்களோ அது போல் சாரா அம்மாவும் பார்ப்பாங்களாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த ஊருடைய அரசர்கிட்ட போயிட்டு அந்த ஊருடைய சேனாதிபதிகள்லாம் சொல்லிட்டாங்க, அரசரே, இந்த உலகத்திலேயே மா அஜ்மலுன் நிசாவு மினல் ஆலமி, இந்த உலகத்தை இந்த பொண்ணோட அழகான பொண்ணு ஒருத்தி கிடையாது, அந்த பொண்ணு உங்களுக்கு தான் இருக்கணும். ஏன் இப்ராஹிம் நபி கட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அரசர் கொஞ்சம் ஜஸ்பாவை ஏற்றி விட்டோடனே போய் சாராவை இப்ராஹிமை கூட்டுவான்னு அடியாட்கள்லாம் அனுப்புகிறாரு. அடியாட்கள்லாம் போய் சாராவை கூப்பிட்டு வராங்க. இது மாதிரி அரசர் உங்களை மனம் முடிக்க ஆசைப்படுறாரு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர. சாரா அம்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அரசவையோட நுழைவாயில் இப்ராஹிம், நீ நில்லு, சாரா மட்டும் தான் உள்ளே போகணும், இப்ராஹிம் நபி நீலாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், என் மனைவி எனக்கு மட்டும்தான் அந்த ஆள் மனம் முடிக்கணும்னு சொல்லி கேட்குறாரு, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு. சாரா அம்மா போகும்போது துவா செஞ்சுட்டே போகிறாங்க, யா அல்லாஹ், என்னை என் கணவனை தவிர யாரும் மணந்தது கிடையாது, என்னை யாரை விட்டும் எல்லாரையும் விட்டும் என்னை பாதுகாத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அரசவையில் போய் சாரா அம்மா நின்ற உடனே உட்கார்ந்து அரசர் எழுந்துட்டார். அழகை பார்த்து உட்கார்ந்து அரசர் எழுந்து வந்துட்டார். கிட்ட வரும்போது நான் உன்னை அடைய போகிறேன்றார் அவர். இந்த அம்மா என்னமோ துவா செய்கிறாங்க. அவருக்கு ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துருச்சு. அந்த அரசருக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு, கை கால் உண்டு போச்சு. அவர் துவா செய்கிறாரு, நான் உன்னை விட்டுறேன், நீ எனக்கு ஏதாவது துவா செய், நீ எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு உடல் நல்லா சரி இருந்தால் போதும், நீ துவா செய் சாரா அப்படின்னு சொன்னோடனே சாரா அம்மா நம்பி, யாரெல்லாம் இவர் மன்னிப்பு கேட்குறாரு, இவரை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பக்கவாதெல்லாம் சரியாகி ஒரு சாதாரண மனுஷன் ஆகிட்டார்.
இருந்தாலும் அழகியாச்சு, விடுறதுக்கு மனசு இல்லை. மீண்டும் நான் உன்னை எப்படியோ அடைஞ்சுதான் திருவன் கிட்ட நெருங்க அந்த அம்மா திரும்பி துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் திரும்ப என்ன நெருங்க வரா, இவனை நீ தான் பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் வந்துச்சுன்னா இப்போ லெஃப்ட் சைடு பக்கவாதம் வந்துருச்சு. இவர் திருப்பி கெஞ்ச ஆரம்பிச்சாரு. ஒரு பொதுவாக பெண்கள் எப்படின்னு சொன்னால், என்னதான் கரடு முரடாக இருந்தாலும் ஒரு ஆம்பளை கெஞ்சனா அப்படியே உருகிடுவாங்க, மெல்ட் ஆகிடுவாங்க நம்ம பாணியில் சொல்லணும்னா. அதே மாதிரி அவர் கெஞ்ச ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி திருப்பியும் யாரெல்லாம் இவருக்கு ஒரு சாதாரண மனுஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. மீண்டும் 3வது தடவையும் ஆண்கள் எப்படின்னு சொன்னால் 2 வாட்டி இல்லை 3வது வாட்டி போனாலும் குத்து வாங்கிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி 3வது வாட்டி நெருங்க போகிறாரு. நெருங்க போகும்போது சாராமா துவா செஞ்சுட்டாங்க, யாரெல்லாம் திருப்பி தண்டனை கொடுத்துரு. மீண்டும் ஒரு 3வது வாட்டி ரொம்ப கெஞ்ச சாதாரண நிலைமைக்கு ஆக்கிடு. இப்போ 4வது தடவை இந்த அம்மாட்ட போனால் ஒழுங்காக நம்ம உயிர் தப்பாது. சொன்ன சேனாதிபதியெல்லாம் கூப்பிட்டு, இங்கே வாடா பொண்ணை பூச்சினுவான சைத்தான பூச்சினுவான்ட்டேன், இவன் என்னை காலி பண்ணிட்டு போயிடுவா போல, இவர் ஒழுங்காக அனுப்பி விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லாக துவாலாம் கேட்டாங்கல்ல. அவங்களுக்கு எதாவது கிஃப்ட் தரணும், நீ ரொம்ப நேர்மையான பெண்ணாக இருக்கிற, நீ ரொம்ப பத்தினியாக இருக்கிற, உனக்கும் அல்லாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, உங்கள் 2 பேருக்கு மத்தியில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, என் கணவர் வெளியே நிற்கிறாரு, அவர் தான் ஏதோ கேட்டுட்டு இருக்காரு அங்கே வந்து. சரி நீ போகும்போது இந்த ஹாஜிரா அம்மாவை அடிமையாக கூப்பிட்டு போன்னு அந்த அரசர் தான் சாரா அம்மாவுக்கு ஹாஜிராவை கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த சாரா என்ன பண்ணாங்க, தனக்கு பிள்ளை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது ஒரு புள்ள வரணும்னு சொல்லி ஹாஜிரா அம்மாவை கட்டி வச்சாங்க. இப்போ இப்ராஹிம் நபிக்கு பார்த்தா எல்லா முறத்துலையுமே பவர்ஃபுல்லானவங்க, அவர் என்ன கேட்டாலும் நல்லா கொடுத்துட்றான், சாராம்மா என்ன கேட்டாலும் நல்லா கொடுத்துட்றான், ஹாஜிராம்மா என்ன கேட்டாலும் நல்லா கொடுத்துட்றான். இப்படி 3 பேருமே ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த உலகத்துக்கு முன்மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தான். கடைசியில் ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக கேட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்ப ஒரு ஆயத்து வரும், எனக்கு இந்த உலகத்துக்கு இந்த உம்மத்திற்காக வேண்டி துவா செய்கிறாங்க. என்ன துவா, யாரெல்லாம் இந்த உம்மத்துக்கு ஒரு நபியை நீ அனுப்பணும், அந்த நபி எப்படி இருக்கணும்னா இந்த உம்மத்துக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தரணும், குர்ஆனை ஓதி கொடுக்கணும், கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டு மக்களை தடுக்கணும், அது போல உள்ள ஒரு நபியை இந்த உலகத்துக்கு நீ அனுப்பு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அல்லாஹ் துவாவை கபூலாக்கிட்டான். எந்த அளவுக்கு துவாவை கபூலாக்கினான்னா எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கிடுவான். இன்னைக்கு சில பேருடைய எண்ணம் இப்படி இருக்குது, நான் எதையாவது கேட்டேன்னா அல்லாஹ் உடனே கொடுத்துடணும், இல்லைன்னா எனக்கு அல்லாஹ் கொடுக்கலன்னு முடிவு கொண்டு போயிடுது. இந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு சற்றேறக்குறைய 5000 வருஷத்துக்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுறாங்க. இப்ராஹிம் நபி துவா கேட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அது மூசா வந்தார், ஈசா வந்தார், எல்லா நபிமார்களும் வந்துட்டு போயிட்டாங்க. இப்ராஹிம் நபியினுடைய துவா 5000 வருடம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுறாங்க. பிறந்து தாவத்துடைய பணியில் இருக்கும்போது சொல்ல வார்த்தை, ஆனா தாவத்து அபீனா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க தெரியுமா, அந்த துவாவினுடைய பதில் தான் நானுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். எப்படி கொடுத்தான்னா அதையும் பெஸ்ட்டாக கொடுத்தான். இன்னைக்கு காபத்துல்லானா யாரும் மறக்க மாட்டா, இப்ராஹிம் நபி உதுஹியா குர்பானினா யாரும் மறக்க மாட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தரூதே இப்ராஹிம்னா யாரும் மறக்க மாட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் மறக்க மாட்டா. இந்த 4த்தையும் யாரும் மறக்கிறான்னா அவன் காஃபிர்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் காபத்துல்லா இல்லை அதெல்லாம் போய் அப்படின்னு சொன்னா என்ன, காஃபிர். குர்பானிலாம் கிடையாது, ஒரு ஆடை இருக்குது மாடை இருக்குது இதெல்லாம் பாவகரிக்காக செய்யணும் அப்படின்னா என்னது, அதுவும் குஃபர் ஷிர்க். தரூதே இப்ராஹிம் ஓதுனா தான் சொல்லுவ கூடுமா இல்லைனா கூடாதா? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்ராஹிம் நபி என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டா. எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தாரோ அதை யார் மறுக்கிறானோ அவன் காஃபிர்னாங்க, அவன் முஷ்ரிக்னாங்க. அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி வந்து எந்த துவாவை அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தான். இதுக்கு என்ன காரணம்னா அல்லாஹ் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்கு எப்படி எப்போ இந்த கேள்வியே இல்லாமல் செய்வாங்க இப்ராஹிம் நபி. ஆரம்பமாக அறுக்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அதில் எப்படியாவது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். நைட்டு எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவுன்றா அல்லாஹ் ஒரு 8 மணிக்கு சொல்லியிருந்தா தினமும் இப்போ சஹருக்கெல்லாம் சொல்லுவோம் 4 மணிக்கு எஞ்சி சாப்பிட கஷ்டமாக இருக்குது. நம்ம கூட சின்ன வயசுல சொல்லியிருக்கோம், இதே சஹர் கட்டி 10 மணிக்கு இருந்துச்சுன்னா நல்லா மூக்க முட்டை சாப்பிட்டு அதே இஃப்தார் வரையும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு தாத்பரியம், அதுக்குள்ள ஒரு நுட்பமான விஷயம் இருக்கும், அதனால தான் அல்லாஹ் வச்சிருப்போம். அதை ஏன் இருக்குன்னா ஆய்வு செய்யாமல் செஞ்சிட்டோம், நல்லதாக செஞ்சுட்டு போகணும், கெட்டதாக அது கெட்டையே போகக்கூடாது. இந்த வழிமுறையில் நம்ம இருந்தோம்னா அல்லாஹ் நம்முடைய துவாவையும் நம்முடைய நாட்டத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். இன்னைக்கு தராவியினுடைய சிறப்பு என்னன்னா, ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தராவியை தொழுது முடிச்சாரோ அவருடைய மௌத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்னா, ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்கும் போது எப்படி பரிசுத்தமாக இருக்குமோ அவர் மௌத்தாகும் போது அந்த பரிசுத்தமாக அல்லாஹ் மௌத்தாக்குகிறான். குழந்தை பிறக்கும்போது ஏதாவது பாவம் செஞ்சிருக்குமா? ஏதாவது பாவம்
ஒரு ஹதீஸ்ல இருக்கிறதுல பிறந்த குழந்தை மௌத்தாகி பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எங்கே போகும்? சொர்க்கத்தில் போகும். அந்த குழந்தை பெற்றோர்கள் யாரையுமே விட்டு விடாது. இது என் தாய், இது என் தகப்பன், இது என் பாட்டி, இது என் தாத்தா அப்படின்னு சொல்லி யாரையுமே சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். அந்த சிறப்பெல்லாம் யாருக்கு கொடுக்குறான்னா, இன்னைக்கு தராவி ஆரம்பம் முதல் கடைசி வரை யாரெல்லாம் தொழுதாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். இதோட ஒரு பெரிய ஒன்றும் 20 ரக்காத்து 1 மணி நேரம் தொழுதும் சடைவாக தான் இருக்கும். காலையிலேருந்து நோன்பு வச்சோம், இஃப்தார் பண்ணோம், பயிர் ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு, போய் சஹர் சாப்பிடணுமேன்ற கவலை இருக்கும் சில பேருக்கு, கொஞ்ச நேரமாக தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அப்படியெல்லாம் இருக்கும். அந்த சிரமத்தெல்லாம் செய்கிறதுனால தான் அல்லாஹ் இவ்வளோ பெரிய சிறப்புகளை வச்சிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நம் மீது இருக்க வேண்டும். எஞ்சி இருக்கின்ற 19 தராவிகளையும் இது போன்று இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.